வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, சத்துணவு அமைப்பாளர் ஆட்கள் சேர்ப்பு 2025ல் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து இவ்வளோ டைம் எடுத்து இப்போ அறிவிக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு வேலைவாய்ப்பானது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு தான் போடுவாங்க. ஃபஸ்ட்டெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு அறிவிப்பு வருது அப்படின்னா உடனடியாக அதுக்குண்டான ஜியோ பாஸ் ஆகணும். அதுமாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றை ஒன்றா போகும். ஆனால் இப்போ வரக்கூடிய அறிவிப்புகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2020 ஜியோ பாஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து ஆட்களை எடுப்பாங்க. இதுமாரி ப்ரொசீஜர் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இந்த வேலைவாய்ப்பு எதுக்கு அறிவிக்கணும், எந்த சூழ்நிலையில் அறிவிக்கிறாங்க, இது வந்து விண்ணப்பிக்கிறது எப்படி, போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னா என்ன போஸ்ட் கவர் வாங்கணும், என்ன ஸ்டாம்ப் வாங்கணும், என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் ஆட் பண்ணணும், செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணணுமா, ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று சொல்கிறாங்களே அந்த சர்டிஃபிகேட் எங்கே வாங்கணும், அடுத்தது வந்து தூரச்சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்களே அது எங்கே வாங்கணும், அது எங்கே கையெழுத்து வாங்கணும், அது எப்படி தூரச்சான்றிதழெல்லாம் மதிப்பீடு பண்ணுவாங்க, நம்மக்கிட்டே தான் கேள்விகள் கேட்பாங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி விண்ணப்பிச்சா இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகலாம், இதுமாரி நிறைய விதமான தகவல்களை நான் இந்த ஒரு வீடியோவில் மிக தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்ளிகேஷன் ஃபார்மு மாவட்ட வாரியாக கொடுப்பாங்க, எங்கெங்கே கொடுப்பாங்க, ஏன்னா இடங்கள் நிறையா இருக்கலாம், ஆனால் எங்கெங்கே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சாதான் நீங்கள் போய் அந்த அப்ளிகேஷனை வாங்க முடியும். யார் வேணாலும் வாங்கலாமா, இல்லை விண்ணப்பிக்கிறீங்க மட்டும்தான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்ட கேள்விகள் தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் நெக்ஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப்லேயும் எங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுற கேள்விகளை தான் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒன்று ஒன்றா நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். இது எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசிலிருந்து அறிவிக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளும் சரி, ஸ்கீம்ஸ் அப்டேட்களும் சரி உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அரசு வேலைவாய்ப்புகள் நோட்டிஃபிகேஷன் வந்த அடுத்த நொடியே உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? இது எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒன், இந்த ஒரு வேலைவாய்ப்பானது எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். என்னங்க இது இப்படி தான் வந்து ரேஷன் கடை வேலைவாய்ப்பு சொல்லிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா ஆன்லைன் கொண்டு வந்துட்டாங்க, இதுவும் வந்து ஆன்லைன் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜிஓ பாஸ் பண்ணுறப்ப என்ன கொடுத்துருக்காங்களோ அதன் வழிகாட்டு நெறிமுறைகளின் படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கும். அப்போ வந்து 2020 என்ன ப்ரொசீஜரோ அந்த ப்ரொசீஜர் தான் இப்போ நடக்கும். இதை ஒருத்தர் கேஸ் போடுறதுக்கு அதிக ரூபாய் கிடையாது, 150 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு கேஸை ஒன்று போட்டு விடுப்பா அப்படின்னு அந்த படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு கேஸை ஒன்று போட்டு விட்டாங்க அப்படின்னா இதுவும் வந்து நின்றுடும். ஆனால் இது வந்து இப்போ வந்தது ஸ்ட்ராங்காக வந்திருக்கு, வேக்கண்ட் அதிகமாக வந்திருக்கு, எல்லாத்துக்குமே நிரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இவ்வளோ நாட்கள் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எதுக்கு நிரப்பணும் ஒரு கேள்விகள் வருதில்லை எல்லாத்துக்குமே. ஏன்னா இன்னும் ஒரு 8 மாதத்துக்குள்ளே என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், என்ன வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் இப்போ வந்து ரொம்ப சீக்கிரமாக அந்த வேக்கண்ட்டை ஃபில் பண்ணணும், வேலையாட்களை எடுக்கிறாங்க. இதுக்கு பணம் வாங்குவாங்களா அப்படின்னா அந்தந்த வேலையை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? அப்படி வந்தாலும் சலுகைகள் நிறையா வரும். ஏன்னா எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால சில சலுகைகளும் உங்களுக்கு உண்டு. ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்பு எல்லாருமே நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் விண்ணப்பிச்சாகணும், வேறு வழி கிடையாது.
அதுக்குண்டான அப்ளிகேஷன்ஸு எங்கே வாங்கணும் என்ன ஏது டு இஜெட் நம்ம வந்து சொல்லியிருக்க இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணி கேட்டுக்கலாம். ஒன் பை ஒன்னாக அப்டேட் கொடுப்போம். நிறைய விதமான தகவல்களை நாங்கள் ஒன் பை ஒன்னாக சொல்லுவோம். பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? சத்துணவு அமைப்பாளர் வேலைவாய்ப்புக்கு உண்டான அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எப்படி என்ன எங்கே வாங்கணும், ஆன்லைன்லேயா ஆஃப்லைன்லையான்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் தான். எங்கே வாங்கணுங்கிற க்ளூ எல்லாமே நாங்கள் ஒன் பை ஒன்னாக கொடுப்போம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்களை ஒன் பை ஒன்னாக சொல்லியிருப்போம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அரசாங்கத்தில் அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான ஸ்கீம்ஸ் அப்டேட், ஜாப்ஸ் அப்டேட் எல்லாமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஓகேங்களா? அதேமாரி இந்த ஒரு வேலைவாய்ப்பானது 2025 டு 2026 இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டால் தான் இப்போ வந்து 2-1 மாதத்துக்குள்ளே இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து இது பண்ணுவாங்க, இன்டர்வியூவுக்கு கூப்பிடுவாங்க. அதில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்க. இந்த அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் சொன்னீங்களே அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா A4 சைஸ் போஸ்ட் கவர் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டர்லேயோ போயிட்டு போஸ்ட் கவர் வேணுங்க, A4 சைஸ் போஸ்ட் கவர் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து போஸ்ட் கவர் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கவர் நீங்கள் வந்து வாங்கிட்டு ஸ்டாம்ப்பு 24 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் வாங்கிக்குவாங்க. அது 5 ரூபா ஸ்டாம்பாக இருக்கலாம், 20 ரூபா ஸ்டாம்பாக இருக்கலாம், ஒரு 7 ரூபா 1 ரூபா ஸ்டாம்பாக எப்படி வேணாலும் வாங்கிக்கோங்க. 27 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டணும். ஓகேங்களா? இணைக்க வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனு, 10th 12th மார்க் ஷீட்டு, 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 12th டிசி. ஓகேங்களா? இல்லை 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th டிசி. இல்லைங்க நான் 8th தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா 8th டிசி. ஓகேங்களா? அடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அடுத்தது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு கட்டாயமாக வேணும். கம்யூனிட்டி எதுக்கு அப்படின்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டின்னு பார்த்தா தான் அதில் ஏதாச்சும் ஃப்ரீயாக இருக்கா, இல்லை எந்த கோட்டை ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிற இதுக்கு போவாங்க. ஓகேங்களா? அதில் வந்து வயது தளர்வுகள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து கம்யூனிட்டி கட்டாயமாக வேணும். அது இருந்தால் தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. நான் அதெல்லாம் சொல்கிறேன் எப்படி என்னென்னு, ஆவணங்கள்லாம் என்னென்னு பார்த்துக்குவாங்க. அடுத்தது வந்து தூரச் சான்றிதழ். இது எங்கே வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து விஏஓ ஆஃபீஸில் போய் இந்த தூரச் சான்றிதழை நீங்கள் வந்து வாங்கணும். விஏஓ ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா அவங்களே சிக்னேச்சர் போட்டு இதை தரதும் உண்டு. இல்லை அப்படின்னா ஒரு ப்ரௌசிங் சென்டரை காட்டுவாங்க, அங்கே போய் நீங்கள் தூரச் சான்றிதழ் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணணும். அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய பள்ளி வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கணக்கு போட்டு விஏஓ ஒரு சர்டிஃபிகேட் தரணும். ஓகேங்களா? அந்த சர்டிஃபிகேட்டை இணைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு இருந்தது அப்படின்னா அதை ஒன்ஸ் நீங்கள் வந்து இணைச்சிக்கலாம். எதுக்கு அப்படின்னா ப்ரூஃப் அட்டஸ்டேட், உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபிங் அவசரம். ஓகேங்களா? இதெல்லாம் வச்சு பின் பண்ணி A4 போஸ்ட் கவரில் ஃப்ரம் டு அட்ரஸ் தெளிவாக போட்டு அனுப்பணும். ஓகேங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்முன்னு சொன்னீங்கன்னா அது எங்கே கொடுப்பாங்க? ஒரு 2-3 விதமான இடங்கள் இருக்குது. மாவட்டங்கள் வாரியாக மாறுபடும். ஒன்று, பண்டகசாலையில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தருவாங்க. பண்டகசாலையா என்னங்க இது புதுசாக கேள்விப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்க அப்படின்னா பண்டகசாலை எப்படின்னா ரேஷன் கடைக்கு பொருட்கள் ஒரு லாரியில் வந்து இறங்குதா, அந்த லாரி எங்கேருந்து வருதுன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கிடங்குகள் இருக்கும், பெரிய பெரிய கிடங்குகள் இருக்கும். அங்கே ஒட்டுக்கா வந்துடும், அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ஊராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க லாரியில். அப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னா அங்கே எங்கே இருக்குதோ அதுதான் வந்து பண்டகசாலை, அங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. ரெண்டாவது, யூனியன் ஆஃபீஸில் அப்ளிகேஷன் ஃபார்மு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா
பண்டகசாலையிலேயே பிரான்ச் அட்வைசர்னு சொல்லிட்டு அங்கே கொடுப்பாங்க. ஓகேங்களா, இது 3 இடத்துல தான் கொடுப்பாங்க. மற்றபடி வேறு எங்கேயும் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. ஒரு சில டைம்ஸ் வந்து பண்டகசாலை ரொம்ப பிஸியாக இருந்தாலோ, ஒர்க் அவைலபிளாக இருந்தாலோ கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்க சொல்லுவாங்க. இதுதான் வந்து அப்ளை பண்ணுறதுக்குள்ள ப்ரொசீஜர். ஓகேங்க, இது எதுக்குங்க இப்போ ஒரு அப்டேட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, இதற்குண்டான பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்தாச்சு. இது வந்து கொடுக்கறதுக்கு உண்டான அறிவிப்புகள் இன்னும் சில நாட்களில் வெளியாகிடும். உடனடியாக ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. அப்ளிகேஷனை யார் வேணாலும் போய் வாங்கிக்கலாம். நேமு, அட்ரஸு, ஃபோன் நம்பர் எழுதிட்டு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, வாங்கிக்கலாம். எத்தனைன்னா 1 தான் வாங்க முடியும். ஒரு ஆளுக்கு 1. நீங்கள் 5 பேர் போனீங்க அப்படின்னா 5 ஃபார்ம் வாங்கிட்டு வரலாம். மறுபடியும் கீவில் நின்று 2 ஃபார்ம் வாங்குறதுனா வேறு அட்ரஸு, வேறு ஃபோன் நம்பரு, வேறு சிக்னேச்சர் போட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரே பேர், ஒரே அட்ரஸ், ஒரே சிக்னேச்சர் 2 ஃபார்ம் 3 ஃபார்ம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அவங்க இங்கே செலக்ட் ஆகிறப்ப சில பிரச்சனைகளை வச்சு உங்களை வெளியே துரத்துவாங்க. கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல்களும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது. ஓகேங்களா, 1 by 1 அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்குண்டான ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்புங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிங்க அப்படின்னா பிறகு அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. ஓகேங்களா, ஓகே, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நாங்களும் 1 by 1 நிறைய விதமான தகவல்களை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஓகே, இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சொன்னது எல்லாமே வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். மினிமம் 8th 10th 12th முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 8500, போக போக 16 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் இருக்குது. அங்கன்வாடியில் சமையல் உதவியாளர், பொறுப்பாளருக்கு தனியாக இது. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் எங்கே வேணாலும் போடுவாங்க 1 வருஷத்துக்கு, அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, இன்னும் பயனுள்ள தகவல்கள் அடுத்த ஒரு வீடியோவில் நிறைய தகவல்களை சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. மிக முக்கியமான வீடியோ அதை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.